மருத்துவத்துறையில் எத்தனையோ டாக்டர்கள் பல உயிர்களை காப்பாற்றி மிகப்பெரிய பெயரை எடுத்து புகழ் பெறுகிறார்கள். ஆபத்தில் உயிருக்கு போராடும் மனிதர்களை காப்பாற்ற எந்த அளவுக்கு போராடுகிறார்களோ அதே அளவுக்கு நோயாளிகளை காப்பாற்ற பல மருத்துவ கருவிகள் உபகரணங்களும் காரணமாக இருக்கின்றன. அந்த கருவிகளுக்கு பின்னால் எத்தனையோ சிறந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படி உயிர் காக்கும் கருவிகளின் மூலம் பல உயிர்களை காக்கும் சேவையை கும்பகோணத்தில் பல வருடங்களாக செய்து வருகிறார் திரு அருண்குமார். என் பேர் அருண்குமார், ஃபார்மசிஸ்ட். நான் நாகப்பட்டினத்தில் பிறந்து அங்கே இருக்கிற காலேஜில் டிஃபார்ம் ஃபார்மசி முடித்து அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிபிஏ முடிச்சிருந்தேன். என்னோடய கேரியரை நான் சிதம்பரத்தில் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதுலேயே அந்த கம்பெனியிலேயே அடுத்தடுத்த ப்ரொமோஷன் அது மாதிரி வாங்கி ரீஜனல் சேல்ஸ் மேனேஜராக உயர்ந்து மதுரையிலிருந்து ரெஸ்ட் ஆஃப் டிஎன், அதாவது சென்னையை தவிர பாக்கி ஏரியாக்களில் கவர் பண்ணி அதில் நான் ரீஜனல் சேல்ஸ் மேனேஜராக பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். என்னோட அப்பா அவங்க ஒரு கெமிஸ்ட், அதாவது மெடிக்கல் ஷாப் ஓனரு, மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தாங்க, ஹோல்சேல் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளும் பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த ஜாப்பை ரிசைன் பண்ணிவிட்டு ஷிஃபா மெடிக்கல் ஏஜென்சிஸ் அப்படின்னு ஒரு ஏஜென்சி ஆரம்பித்தோம். அருண் சர்ஜிகல்ஸ் என்கிற இவருடைய நிறுவனம் மூலம் எண்ணற்ற ஏழைகளின் குடும்பங்களுக்கும் மருத்துவ உதவி தேவைப்படும் பலருக்கும் மிகப்பெரிய உதவியை சேவையாக செய்து வருகிறார். மருத்துவ சாதனங்கள், சர்ஜிக்கல் பொருட்கள் இதெல்லாம் இதற்காக ஒரு பிரத்யோக ஷேரூமா கொண்டு வரணும். ஒரு பேஷண்ட்டுக்குள்ளதா இருக்கட்டும், ஒரு டாக்டருக்குள்ளதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள விஷயங்கள், பொருட்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல மலிவு விலையில கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம். ஏன்னா இந்த சர்ஜிக்கல் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே எம்ஆர்பி ரேட்டுக்கு விற்கிறப்போ அது கடுமையான விலையை கொடுக்கக்கூடியது. நாங்கள் அதை மாற்றி ஹோல்சேல் விலையில், அதாவது எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கறத கம்மி பண்ணிவிட்டு எங்களோட வாங்குகிற விலையிலேருந்து எங்களோட மார்ஜின், குறைஞ்ச மார்ஜினை வச்சு விற்க ஆரம்பித்தோம். இது அதாவது எங்களோட கான்செப்டே மொத்த விலையில் சில்லறை வியாபாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில், ஸோ பை ரீட்டைல் பே ஹோல்சேல் அப்படிங்கிறது தான் எங்களோட தாரக மந்திரமாகவே வச்சு ஆரம்பித்தோம். மருத்துவத்துறையில் பணியாற்றிய இவர் அதில் கிடைத்த அனுபவத்தின் மூலம் பலருக்கும் கிடைக்காத, வெளியூர்களில் தேடி போக வேண்டிய கட்டாயம் உள்ள மருத்துவ உபகரணங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவற்றை கும்பகோணம் பகுதி மக்களுக்கும் அதை சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கும் மிக குறைந்த வாடகையில் வழங்க வேண்டும் என்கிற முடிவை எடுத்து அதை செயல்படுத்தி இப்போது சிறப்பாக அதை நடத்தி கொண்டிருக்கிறார். மருத்துவ உபகரணங்களோடு வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம், ஆனால் அதை வாங்குவதற்கு உரிய வசதி இல்லாமல் பலரும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அந்த பொருட்கள் வாடகையில், அதுவும் மிக குறைந்த தொகையில் கிடைத்தால் எத்தனை நலம் பெறுவார்கள் என்கிற நல்ல விஷயத்தை முன்னெடுத்து அருண் சர்ஜிகல்ஸ் இந்த சேவையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒருத்தவங்கள ஒரு 10 லட்சம் 8 லட்சம் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ணிட்டு வீட்டில் வச்சு பார்த்துக்கணும்னு வர்றப்ப அவங்களால அந்த 30,000 40,000 50,000ங்கிறது அவங்களுக்கு பெரிய சுமையாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போ நாங்கள் முடிவு பண்ணது, அவங்களுக்கு இதை குறைஞ்ச வாடகையில் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டராக இருக்கட்டும், இல்லை பைபாப் போன்ற வென்டிலேட்டர், இதெல்லாம் ஒரு நாளைக்கு 200 ரூபா வாடகையில் ஒரு 75,000 ரூபா 80,000 ரூபா மதிப்புள்ள பொருள். அது அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 3,000 ரூபாயிலேருந்து 6,000 ரூபாய்க்குள்ள அவங்களுக்கு அதை உபயோகப்படுத்துறாப்புல நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். அவங்களுக்கு 2 மாசம் 3 மாசம் தேவைகள் முடிஞ்சால் கூட ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள அவங்களுக்கு அந்த செலவுகளை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் பண்ணி கொடுத்துருந்தோம். ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, ஸோ அவங்க ஒரு மாசம் வீட்டில் ஒரு பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு தேவையான கட்டில்கள் மற்றும் உபகரணங்களை வாடகைக்கு நீங்க பெறலாம். அடுத்தது டாக்டர் வீட்டில் வச்சு பார்த்துக்கலாம், பேஷண்ட்டை நீங்கள் வீட்டில் வச்சு கவனிச்சுக்கலாம்னு எங்கெங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த சமயத்தில் அந்த பேஷண்ட்டோடைய நிலைமை தெரிஞ்சு, அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைன்னா ஆக்சிஜன், வென்டிலேட்டர் தேவைன்னா வென்டிலேட்டர், இல்லை அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டில் பாக்கி தேவைகள்னாக்கா அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறது எங்களோட விஷயம். ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு ஒரு பேஷண்ட்டை ரன் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைச்சலா ஒரு 600 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே எங்களோட ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் யூஸ் பண்ணக்குள்ள ஒரு நாளைக்கு 200 ரூபா போதும், கரண்ட் மட்டும் இருந்தால் போதும், அவங்க பாட்டில் உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது மாதிரி நவீன மருத்துவ உபகரணங்களை ரொம்ப கம்மியான விலைக்கு எல்லாருக்கும் சென்றடைகிற வகையில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட மருத்துவ செலவை ஒரு 60% 70% குறைக்க முடியும். ஸோ எங்களோட டேக்லைன் பார்த்தீங்கன்னாலே ஆரோக்கியம் வாடகைக்கு அப்படிங்கிறது தான் எங்க டேக்லைனா. அதுக்கு ஏத்தாப்புல தான் நாங்க இப்ப கொண்டு போயிட்டு இருக்கோம். மிக குறைந்த விலையில் மிக குறைந்த வாடகையில்
பலருக்கும் மருத்துவ உபகரணங்களை வழங்கி அதன் மூலம் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் கொடுத்து தன்னுடைய தொழிலையும் சிறப்பாக நடத்தி வருகிற அருண்குமாரின் சேவை மிகவும் வித்தியாசமானது. லாபம் சம்பாதிக்கும் எத்தனையோ வழிகளும் முறைகளும் இருக்கின்றன. ஆனால் அவற்றை எல்லாம் விடுத்து இவர் இப்படி ஒரு தொழிலை, அதுவும் மக்களின் அத்தியாவசிய மருத்துவ தேவையை முன்னெடுத்து செய்து கொண்டிருப்பது மிகுந்த போற்றுதலுக்கு உரிய விஷயம்.